ரொம்ப தப்பு தான். அது எப்படி பாக்குறது ஒண்ணுமே இல்லை. ரொம்ப ஒரு கேவலமான தப்பான இது. அதான் ஒரு கிரிமினலான ஒரு விஷயம். அது என்ன படம்னாலும் சரி, அது வந்து இப்போ அதை வந்து எனி ஃபிலிம் அதை வந்து ரிலீஸுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டே வந்து பைரசியில வரதே வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த இண்டஸ்ட்ரியுமே வந்து அதை பார்க்காதீங்கன்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடிட்டு இருக்கோம் பல வருஷமா. இந்த மாதிரி வந்து பைரசி பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ரிலீஸுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி வர்றது வந்து மிகப்பெரிய ஒரு கேவலம். அது ஆக்சுவலி வந்து அந்த ஒரு ப்ரொடெக்ஷன் அதை பண்ண ஆட்கள் யாரா வேணா இருக்கட்டும். அண்ட் அதுவும் அவரை மாதிரி விஜய் சார் மாதிரி ஒரு பிக் ஸ்டார், ஒரு பிக் பட்ஜெட் ஃபிலிமுக்கு இப்படி நடக்குதுன்றப்போ மொத்த சினிமாவே வந்து பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் அது. அண்ட் இது ரொம்ப 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 தவறான ஒரு செயல். அண்ட் மொத்த இண்டஸ்ட்ரியும் மொத்த சினிமா ரசிகர்களும் சேர்ந்து இதை வந்து ஸ்டாப் பண்ணணும், கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணணும். அது தெரியலங்க, எப்படி வேணா வரலாங்க. திருடன் எங்க வேணா இருக்கலாம். அது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு இது பண்ண முடியாது. எல்லா படமுமே நம்ம ப்ரோலோங் பண்ண வேண்டாத எல்லா படமுமே வந்து நம்ம ஊர்லயே வந்து நிறைய படங்கள் வந்து நம்ம டிவிஸ்ல பார்த்துட்டு இருக்கு. ஸோ அது முக்கியமான விஷயம் இல்லையா? முதல்ல நம்ம வந்து ஒரு படம் வந்து திருடித்தனமா வர்றதை நம்ம வந்து திரையில போய் பார்க்கணும்ன்ற இது நமக்குள்ளேயே வரணும். ஸோ நமக்கு அது வராம நம்மளே டிவிஸ்ல படம் திருட்டுத்தனமா படம் பார்க்கறதுன்னு இருக்குல்ல, அது நிற்கும் போது இதெல்லாம் சாத்தியம்னு நினைக்கிறேன். நல்ல கதைகள். ஐ திங்க் அதான் நீலிரா மூலமா வந்து அதுக்கு ஒரு நல்ல ஒரு நம்ம முன்னாடியே சொல்லிட்டு இருக்க மாதிரி இது வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட். இட்ஸ் அ வெரி குட் பிகினிங், வெரி சக்சஸ்ஃபுல் பிகினிங். அண்ட் இதுல இருந்து நாங்க எதிர்பார்த்தது வந்து நீலிரா மூலமா வந்து இருக்கிற இந்த படத்தோட மூலமா வந்து மற்ற ப்ரொடியூசர்ஸ்க்கும் மற்ற ஆக்டர்ஸ்க்கும் இந்த மாதிரி வந்து எழுத்து கதைகளையும் இதையும் எடுத்து அந்த ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கும் அந்த ஆர்டிஸ்ட்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு தைரியம் வரணும் அப்படின்றது ஐ திங்க் அது வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இது மூலமா. அதனால தான் நான் சொன்னேன் இது ஒரு சார்ட் ஆஃப் ஒரு பர்சனல் அச்சீவ்மெண்ட். ரொம்ப எனக்கு இப்போ ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் எமோஷனலாகவும் இருக்குது இங்கே வந்தது. ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இலங்கைக்கு வரேன். அண்ட் நேற்று வந்து கொலம்போ வந்தோம். அப்புறம் அங்கேருந்து இப்போ காலையிலேருந்து அப்படியே வேனில் வந்துகிட்டே வரோம். ஸோ வர வழியெல்லாம் வந்து ஷோமிகிட்ட கேட்டே வந்துட்டு இருக்கும்போது அவர் ஒவ்வொரு ஊரை தாண்டும் போதும் அந்த ஊரை பற்றியும் இதை பற்றி சொல்லிகிட்டே வந்துகிட்டே இருந்தார். ஸோ எனக்கு அது வந்து ஒரு இந்த படம் நீலிரா வந்து எனக்கு ப்ரொடியூசரா நம்ம ஒரு ஃபில்ம் ப்ரொடியூசரா வந்து இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு காசு பார்த்துடணுன்றதுக்காக பண்ணப்பட்ட படம் இல்லை. இது என்னோட ஒரு பர்சனலான ஒரு ஆசை. என்னோட மட்டும் கிடையாது, எனக்கும் என்னோட டீம்ல இந்த படத்தில் ஒர்க் பண்ண எங்கள் மொத்த டீம், ஸ்டோன் பெஞ்ச் டீம் எல்லாருக்குமே அது வந்து ஒரு பர்சனலான ஒரு ஆசை. அது ஒரு ஸோ ஆல்ரெடி இந்த படம் ரிலீஸ் ஆகி இவ்வளோ பெரிய வரவேற்பு தமிழ் சினிமாலே வந்து எல்லா ரிவ்யூவர்ஸும் அதை தியேட்டரில் பார்த்த மக்களும் வந்து ஒரே மாதிரி எல்லாருமே வந்து ஒரு படத்துக்கு ரொம்ப பாசிட்டிவாகவும் சொல்லி இந்த படத்தை புகழ்ந்தது ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அந்த வகையில் நீலிரா வந்து ரிலீஸ் ஆன அந்த முதல் வாரத்தில் வந்து பார்த்த எல்லாருமே பயங்கரமாக பாராட்டின ஒரு படமாகவும் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ், இப்போ சூர்யா சார்லேருந்து பாலா சார், எல்லா டைரக்டர்ஸுமே வெற்றிமாறன் சார்லேருந்து எல்லாருமே பார்த்து வந்து பயங்கரமாக கொண்டாடின ஒரு படமாக நீலிரா இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் ஷோமிதரன் வந்து அவரோட டெபியூ ஃபிலிமில் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஆல்ரெடி ஹி ஹாஸ் மேட் அ நேம். ஸோ ஐ திங்க் ஆல் கிரெடிட் கோஸ் டு ஷோமிதரன். ஸோ எனக்கு பர்சனலாக வந்து ஐ திங்க் இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் பார்க்குறேன். நீலிரா மாதிரி ஒரு படத்தை வந்து எடுத்து அங்கே நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் ஓவர்சீஸ்லேயும் ஒரு பெரிய ரிலீஸ் ஒன்று கொடுத்து மக்கள்லாம் அந்த படத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் முடிஞ்சு போன வாரம் ஃபுல்லாகவே அந்த டாபிக் இல்லை பற்றி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது பெரிய படங்கள் வாரம் பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகுது. அதோடு சேர்ந்து இப்போது இந்த வாரம் வந்து செகண்ட் வீக்கில் ஐ திங்க் ஓவர்சீஸில் இன்னும் ஒரு 50 ஸ்க்ரீனில் படம் கண்டினியூ ஆகுது. தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியான ஸ்க்ரீன் தான் எடுக்க முடிஞ்சிச்சு, பட் ஆனால் ஸ்டில் அது கண்டினியூ ஆகுது. ஸோ அந்த வகையெல்லாம் பார்க்கும்போது வந்து திஸ் இஸ் அ பர்சனல் அச்சீவ்மெண்ட். அண்ட் அந்த பர்சனல் ட்ரீமோட ஒரு கம்ப்ளீஷன் வந்து எனக்கு வந்து இப்படிதான் யோசிச்சிருந்தேன். இந்த படத்தை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணி மொத்தமாக இந்தியாலையும் ஓவர்சீஸ்லையும் நல்லபடியாக ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து இங்கே இலங்கைக்கு வந்துட்டு இங்கே ஈழம் மக்களோட படத்தை பார்க்கணுன்னு. ஸோ அந்த சைக்கிள் வந்து இட் இஸ் கெட்டிங் கம்ப்ளீட்டட். தேங்க்யூ ஃபார் தட்.